உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு போது சாப்பிடு. சரி நண்பர்களே, உப்பா வர்றாரு. சாம்பார் நண்பர்களே. சாம்பார் சோறு சாப்பிட போதுமாக. ஐயோ இருக்கும் போது உனக்காண்டி அப்பா ஸ்பெஷலாக ஆகிட்டு வந்துருக்கீங்க. ஆறா சொல்ல மாட்டேனே அப்படி வைக்கணும். ஏன் சமைச்சு வச்சு அப்படி பக்குவமா எடுத்து வைப்போம். அப்பா அம்மா அப்படி சமைச்சே வைக்கிறேன். இதெல்லாம் யாருக்கு வந்து சோறு சாம்பார் சோறுலாம் வச்சுருக்கீங்க? இதெல்லாம் தள்ளி வைங்க. இப்படி இப்படி வைங்க. உங்களுக்கு அருமையான ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்பா. வண்டிக்கு போயிட்டு வரும்போதுல அப்படியே வரும்போது தினேஷ் கடையை பார்த்துக்கிட்டு புரோட்டா கடையை தினேஷ் அண்ணன் பண்புரோட்டா கடையை ஆமாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி ஏ அப்போ மனமா கொடுத்துருக்கா அண்ணன் சாம்பார் பார்சல் தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு மட்டன் பிரியாணி. எப்படி 1 2 3 மூணு ஓகே. இது சட்னி மாதிரி இருக்கு நண்பர்களே பார்த்துங்க. சரமான நண்பர் கிரேவிலாம் நம்ம தினேஷங்கெல்லாம் எவ்வளோ கிரேவி பாருங்க. இது நான் பரோட்டான்னு சொல்றேன். பிரியாணி எப்படி அருமையான பன் பரோட்டா போடுறாங்க. நான் சொல்ல மாட்டேன். இது புரிச்சு இப்படி போட்டுரும். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு சாப்பிடுறேன். ஒன்று சாப்பிடியோ 2 சாப்பிடியோ ஃபர்ஸ்ட் ஒன் சாப்பிடுறேன். அப்பா ஃபர்ஸ்ட் ஒன் சாப்பிடுறேன். இருடா உனக்கு தனியா தரடா. ஊற போகும்போது ஊற இப்படி புளிச்சு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா தான் செம்மடே சாப்பிடும். ஐயாப்பா இங்க பாருங்க அப்பாவை. ஐயோன்னு சொல்லக்கூடாது. சொல்லவே இல்லை. சர்மி தனியா வச்சிருந்தேன். உனக்கு மது ஓகேவா? இது சருமிக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை. இது குழம்பு அதுக்குள்ளே கேட்டு ஊற்றியா? குழம்பு ஊற்றினா சாப்பிடுவோம். இப்போ குழம்பு சாப்பிட முடியா? அப்புறம் இது முருகலா இருக்கு நண்பர்களே. தானே சாப்பிடும் நீ போதுமா? இன்னும் போடும். போதுமா? இன்னும் போடியா? உன் மகளுக்கு புரோட்டாண்டா பிடிக்கும். கரெக்டாக இருந்தால் தான் புரோட்டா, இல்லைன்னா மண்டை கூட சாலனாதே. உனக்கு ஊற்றவா? இது என்ன பார்க்க சட்னி மாதிரி இருக்கு. ஏய் சூப்பராக இருக்கும் சாலனா. சர்மிக்கு ஒன்று வச்சிடும். சர்மி ஒன்று வச்சிடுறேன். நம்ம தினேசன புரோட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு இது ஊற்றுப்பா. ஓகேவா? கொஞ்சோன்னு ஊற்ற சொன்னா அப்பா டபக்கு. சரி சாப்பிடு. அப்படியே இது வந்து யாருன்னா முத்துலட்சுமி நல்லா ஊற வச்சிடணும். சூப்பர் நண்பர்களே. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு அப்புறமா திண்டிங்கன்னா தேன் அமிர்தம் நண்பர்களே நல்லா ஊறி குழப்பி வச்சிடணும். இஞ்சினதுக்கு அப்புறம் பொலன்னு புழக்கணும். எனக்கு எச்சி விடுது நண்பர்களே. ஆனால் நான் சாப்பிடக்கூடாது. என் நேரம் காலம். ஏய் வேணாம் சாமி, எனக்கு வேணாம்ப்பா. சூப்பராக இருக்குண்ணா. ஓகே நம்மளே அம்மா அப்பா கையில் தண்ணி எடுத்துலாம். தண்ணி சோடு சூப்பர். கொஞ்சம் ஊறணும் நண்பர்களே. ஊற விட்டு சாப்பிடணும். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். நம்ம தினேசன் என்ன போட்டா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நகர், மதுரை மாட்டுத்தாவணி பக்கத்தில் சூர்யா நகர் பக்கத்தில் மெயின் ரோட்லேயே சூர்யா பன் பரோட்டா கடை இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே கடையில். தினேஷ் கடைண்டா இப்போ சூர்யா பன் பரோட்டா கடைன்ற தினேஷ் சூர்யா தினேஷன் வந்து ஓனர். தினேஷ் பன் பரோட்டா அங்கே ஒரு சால்னா ஏகப்பட்ட சால்னா கொடுக்குற அண்ணன்.
அப்படியே நான் கேட்டேன் அண்ணே எனக்கு கொஞ்சம் ரசம் ஒன்று கேட்டேன். அருமையான ரசம் கொடுத்தாரு. இந்த கிரேவி ஊற்றிய ஏன் எனக்கேடா இந்த கிரேவி ஊற்றிக்கிட்டே மாட்டேன். எனக்கு வந்து ரசம் தான் பிடிக்கும். ஒரு வரையில் பிச்சு வர அண்ணே ரசம். ம் ஊறட்டும்டா. சாம்பார் வந்து ஊற்றுவா. பட் எனக்கு ஒரு ஊத்துல இல்லப்பா, அது ஊற்றிப்பேன். நல்லா இருக்கு. என்ன ஊற்றுனே? சால்னாவா? அது ஊற்றிடுங்க. சாம்பார் ஊற்றினா சூப்பராக பொருட்டாது தெரியுமா? ஏன் அது குண்டு குண்டா பிச்சு சாப்பிடு மது. ஊறட்டும். நல்லா இருக்கு. அட்டாசா இருக்கு நம்மள ரசம். தினேசன் அது பட்டாசு இல்லையாப்பா? சூப்பர் டேஸ்ட். சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு பாரு நீ. ஏப்பா அப்படி பண்ற? பரோட்டாக்கு யாராச்சும் சாம்பார் ஊற்றி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நானும் சாம்பார் ஏப்பா அப்படி பண்ணி? சாம்பார் மிக்ஸி நல்லா இருக்கும். வீட்டு சாம்பாருக்கும் கடை ரசமுக்கும் செம்மையாக இருக்கும் மிக்ஸி. உங்களுக்கு சூப்பரா இருக்கு நண்பர்களே. சாம்பார் தொட்டு சாப்பிட சூப்பராக. வேற லெவல். எப்படி சாப்பிடுவோம்? சாப்பிடுவோம். நீயே சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. அமேசனா சூப்பராக ரசம். இது மதுக்கு வச்சாச்சு. சர்மிக்கு
சோறு இருக்கா இல்லையா? பத்தலை அந்த சோறு. பத்தல. அப்பா பாவமே பார்த்துட்டு ஒரு வயசு எப்படி நீ காலையில போட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போன சோறு தான். நான் சாப்பிடவே இல்லை சோறு. ஓகே நண்பர்களே, ஒரு நல்ல வீடியோட சந்திச்சான். அப்பா லட்சுமி ஸ்டோர் மசிக்குளம் மதுரை 14. ஓகே நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். மற்ற வீடியோஸ் மதுரை பேச எல்லாரும் ஹெல்மெட் போட்டு நோண்டி விடுங்க.